நம்முடைய அருமை சகோதரர் திரு ஆர் முத்தமிழ் செல்வன் அவர்களை ஆதரித்து இந்த பகுதியில் தேர்தல் பணிகளை சிறப்பான முறையில் கடமையினோடு பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற மிகு 5 ஆண்டுகளில் நெல் உற்பத்தியில் 1,00,000 டன் நெல் உற்பத்தி செய்து இந்தியாவிலேயே மத்திய அரசுடைய கிருஷி கர்மா விருதினை 5 முறை நாம் தொடர்ந்து பெற்றிருக்கிறோம். தமிழகம் அமைதி பூங்கா மாநிலமாக இருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டுதானே இன்னைக்கு நம்முடைய நாட்டுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களும் சீன பிரதமர் அவர்களும் இன்னைக்கு நம்முடைய மாமல்லபுரத்தில் வந்து 2 நாள் இந்த அதாவது மொத்த உலகத்தில் இருக்கின்ற மொத்த ஜனத்தொகைகள் 1/3 பங்கு ஜனத்தொகை நம்முடைய இந்தியாவிலேயும் சைனாவிலே இருக்குது. அந்த இருவரும் தலைவர்களும் அங்கே உட்கார்ந்து நாட்டை எப்படி ஒற்றுமைப்படுத்துவது, சர்வாதிகாரத்தை எப்படி ஒழிப்பது, தீவிரவாதத்தை எப்படி ஒழிப்பது, இரு நாடுகளின் பொருளாதாரங்களை எப்படி முன்னுக்கு கொண்டு வருவது என்று பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்ற இடம் தமிழகம் மாமல்லபுரம். இந்த மாமல்லபுரத்தை 2 பேர் தலைவர்களும் அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார் சொன்னால் அப்ப தமிழ்நாடு எந்த அளவுக்கு வந்து தமிழக அரசினுடைய நிர்வாகம் சீராகவும் சிறப்பாகவும் தமிழகம் அமைதி பூங்கா மாநிலமாக இருக்கிறது என்ற கருத்தில் கொண்டுதானே இங்கு வந்து படுத்தினார்கள். அது கூட பொறுக்க முடியல யார் ஸ்டாலினுக்கு. ஒரே வாரத்துல மாமல்லபுரத்தை சிங்கப்பூர் ஆக்கினாங்க. இன்னும் 2 வருடம் இருக்கிறது. இன்னும் 2 வருடத்தில் தமிழகம் உறுதியாக தமிழகம் முழுமையும் சிங்கப்பூராக மாறும் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கு அந்த கவலை வேணாம். உங்களுக்கு கவலை எங்க போனாலும் வந்து ஏதாவது பிரச்சனை, ஜாதி பிரச்சனை சொல்லி, மத பிரச்சனை சொல்லி தூக்கி விடுறது அவருக்கு வேலை. அவர் தந்தையார் காலத்தை செஞ்சது அப்படியே கனையை செஞ்சிட்டு இருக்காரு. இதை செஞ்சிட்டு இருக்காங்க. ஆக பெரியவர்கள் தாய்மார்களை மீண்டும் அம்மாவுடைய அரசு நல்லரசுக்கு நீங்கள் நல்ல ஆதரவு தருகின்ற விதத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை நம்முடைய புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களுடைய அரசு அண்ணன் எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு தலைமை நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த நல்ல அரசுக்கு தொடர்ந்து உங்களுடைய நல்ல ஆதரவு தர வேண்டும் என்றும் நம்முடைய அருமை சகோதரர் திரு முத்தமிழ் செல்வன் அவர்கள் இங்கு கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர்கள் தேர்தல் களத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறார். நல்ல மனிதர், பண்பாளர், எந்த நேரத்தில் நீங்க கூப்பிட்டு ஓடோடி வந்து உங்களுக்கு என்ன தேவை, என்ன வேணும் கேட்பாரு. அதை இன்னைக்கு ஆளுகின்ற பொறுப்பு தஞ்சையில் இருக்கும் விவசாயிகள் சேற்றில் கை வைத்தால்தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும். அவ்வளவு பெரிய பிரச்சனை. தஞ்சை நாட்டில் பிறந்த திருமகன் அப்படி இப்படிலாம் அவரை புகழ்றாங்க. ஆனா அதுல கூட அவங்க ஜீவாதார உரிமைகளை பெற்றுத்தர முடியாத வர்க்கற்ற ஆட்சியைத்தான் திமுக நடத்தியது என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஆட்சி பீடத்தில் ஏறுகின்ற பொழுது 5 ஆண்டுகள் காலம் மின்சார பற்றாக்குறை தட்டுப்பாடை நீக்க முடியாத ஆட்சியாகத்தான் திமுக இருந்தது. இன்றைக்கு நாம மாண்புமிகு அம்மா 2003 வந்தாங்க. எண்ணி ஒரே வருஷத்துல மின்சார பற்றாக்குறை சரி செய்தார்கள். இன்னைக்கு நாம வெளி மாநிலங்களுக்கு கிட்டத்தட்ட 3000-4000 மெகாவாட் வெளிமாநிலத்துக்கு நாம நம்முடைய உபரி மின்சாரத்தை கொடுத்துக் கொண்டு இருக்கிறோம். இதுதான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி தான் சாதனை. என்ன சாதனை செய்யவில்லை என்றால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த பகுதியிலாவது அது மாநில நெடுஞ்சாலையா இருந்தாலும் சரி, உள்ளாட்சித்துறை சாலைகளா இருந்தாலும் சரி, எல்லா சாலைகளும் போடப்பட்டு நேர்த்தியாக இருக்கிறது. எந்த பகுதியாவது தண்ணீர் பிரச்சனை இருக்கிறதா? இல்லை. மக்களுடைய அடிப்படை பிரச்சனையை, தேவைகளை அறிந்து புரிந்து அதை செய்கின்ற ஆட்சியாகத்தான் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு கடந்த 8 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. மாண்புமிகு அம்மா அவர்கள் காட்டிய வழியில் அந்த லட்சிய பயணத்தில் நாம் தொடர்ந்து ஒரு அடிவுட பிசகாமல் நம்முடைய பணியை, கடமையை எந்த நோக்கத்திற்காக நம்மளுக்கு வாக்களித்தார்களோ அந்த மக்களுக்கு செய்கின்ற ஒரே நன்றி அவருக்கு சேவையாற்றுவதுதான். ஆனா நீங்க என்ன செய்றீங்க? உங்கள் ஆட்சியில அதிகாரத்தை பயன்படுத்தி அதிகாரம் துஷ்பிரயோகம் செய்து தனிநபருடைய சொத்துக்களை அப்புறம் ஏழை எளிய சொத்துக்களை அடிமாட்டு விலைக்கு மிரட்டி வாங்கினீர்களா இல்லையா? மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பேற்றது அதையெல்லாம் மீட்டு உரியவரும் தந்தார்களா இல்லையா? இதுதானே வரலாறு. என்ன ஒரு ஆட்சி! மதுரையிலே எங்கள் பகுதியில், அந்த பகுதியில் தினகரன் பத்திரிகை 3 பேரை சுற்றி போட்டாங்க. அவங்க இறந்து போச்சு. அராஜகம் எங்கு பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு
எப்படா இந்த ஆட்சி தொலையும் அப்படின்னு மக்கள் முடிவெடுத்த 2011 மாண்புமிகு அம்மா அவர்கள் மீண்டும் ஆளுகின்ற ஒரே தலைவியாக புரட்சி தலைவி அம்மா அவர்களை மாண்புமிகு மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள். தொடர்ந்து 2016 மாண்புமிகு அம்மாவுடைய சாதனைகளை மக்கள் அறிந்து புரிந்ததன் காரணமாக, அதை அனுபவித்ததன் காரணமாக 32 ஆண்டுகளுக்கு பின்னாலே ஆண்ட கட்சி மீண்டும் ஆளுகின்ற பெரு உரிமையை பெற்ற ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணாவிரம் என்ற வரலாற்றினை மாண்புமிகு அம்மா அவர்கள் கடந்த 8 ஆண்டுகளில் 5 ஆண்டுகளில் நெல் உற்பத்தியில் 1 லட்சம் டன் நெல் உற்பத்தி செய்து இந்தியாவிலேயே மத்திய அரசுடைய கிருஷி கர்மா விருதினை 5 முறை நாம் தொடர்ந்து பெற்றிருக்கிறோம். தமிழகம் அமைதி பூங்கா மாநிலமாக இருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டுதானே இன்னைக்கு நம்முடைய நாட்டுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களும் சீன பிரதமர் அவர்களும் இன்னைக்கு நம்முடைய மாமல்லபுரத்தில் வந்து 2 நாள் இந்த அதாவது மொத்த உலகத்தில் இருக்கின்ற மொத்த ஜனத்தொகைகள் 1/3 ஜனத்தொகை நம்முடைய இந்தியாவிலே சைனாவிலே இருக்குது. அந்த இருவரும் தலைவர்களும் அங்கே உட்கார்ந்து நாட்டை எப்படி ஒற்றுமைப்படுத்துவது, சர்வாதிகாரத்தை எப்படி ஒழிப்பது, தீவிரவாதத்தை எப்படி ஒழிப்பது, இரு நாடுகளின் பொருளாதாரங்களை எப்படி முன்னுக்கு கொண்டு வருவது பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்ற இடம் தமிழகம் மாமல்லபுரம். இந்த மாமல்லபுரத்தை 2 பேர் தலைவர்களும் அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார் என்று சொன்னால், அப்ப தமிழ்நாடு எந்த அளவுக்கு வந்து தமிழக அரசினுடைய நிர்வாகம் சீராகவும் சிறப்பாகவும் தமிழகம் அமைதி பூங்கா மாநிலமாக இருக்கிறது என்ற கருத்தில் கொண்டுதானே இங்கு வந்து படுத்தினார்கள். அது கூட பொறுக்க முடியல யார் ஸ்டாலினுக்கு. ஒரே வாரத்தில் மாமல்லபுரத்தை சிங்கப்பூர் ஆக்கினாங்க. இன்னும் 2 வருடம் இருக்கிறது. இன்னும் 2 வருடத்தில் தமிழகம் உறுதியாக தமிழகம் முழுமையும் சிங்கப்பூராக மாறும் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கு அந்த கவலை வேணாம். உங்களுக்கு கவலை எங்க போனாலும் வந்து ஏதாவது பிரச்சனை, ஜாதி பிரச்சனை சொல்லி, மத பிரச்சனை சொல்லி தூக்கி விடுறது அவருக்கு வேலை. அவர் தந்தையார் காலத்தை செஞ்சது அப்படியே தனியை செஞ்சுட்டு இருக்காரு. இதை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆகவே பெரியவர்களை, தாய்மார்களை, மீண்டும் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு நல்லரசுக்கு நீங்கள் நல்ல ஆதரவு தருகின்ற விதத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை நம்முடைய புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களுடைய அரசு அண்ணன் எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு தலைமை நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த நல்ல அரசுக்கு தொடர்ந்து உங்களுடைய நல்ல ஆதரவு தர வேண்டும் என்றும் நம்முடைய அருமை சகோதரர் திரு முத்தமிழ் செல்வன் அவர்கள் இங்கு கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளராக தேர்தல் களத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறார். நல்ல மனிதர், பண்பாளர், எந்த நேரத்தில் நீங்க கூப்பிட்டது வந்துட்டு ஓடோடி வந்து உங்களுக்கு என்ன தேவை, என்ன வேணும் கேட்பாரு. அதை இன்னைக்கு ஆளுகின்ற பொறுப்பிலே நாம் இருப்பதனால் இங்கே அமைச்சரும் இருக்கிறார். அவரிடம் சொல்லி மாண்புமிகு முதலமைச்சரிடம் சொல்லி வேண்டியவைகளை, தேவைகளை, மக்களுடைய தேவைகளை அறிந்து புரிந்து நிறைவேற்றுகின்ற இடத்தில் அவர் வந்து உட்காருவார். உட்கார்வதற்குரிய உரிமையை வாக்காளர் பெருமக்களாகி நீங்கள் அவருக்கு வழங்க வேண்டும் என்று நீங்கள் இந்த நல்ல நேரத்தில் உங்களை அன்புகளை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது. நம்முடைய அருமை சகோதரர் திரு ஆர் முத்தமிழ் செல்வன் அவர்களை ஆதரித்து இந்த பகுதியில் தேர்தல் பணிகளை சிறப்பான முறையில் கடமையினோடு பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற